ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கத்துக்கு தேவைப்படுது. ஸோ எக்ஸ்ப்ரெஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அதை நமக்கு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது? அடிஷன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஏ மைனஸ் பி சப்ராக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் அப்புறம் ஆப்ரண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அப்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நான் கொண்டு வரேன்னா என் ப்ரோக்ராமில் எனக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை. ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் என்னால் எக்ஸ்ப்ரெஷன் உருவாக்க முடியாது. ஸோ அப்போ ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது விஷயம் நம்ம என்ன பண்ண முடியும்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கம்பேரிஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு வேல்யூ வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்கா அப்படியெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ஆப்ரேட்டர்ஸ் வரலாம். ஏவுடைய வேல்யூ 10, பியுடைய வேல்யூ 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது 13. அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஆன்சர் 7. ஏ இன்ட்டு பி மல்டிப்ளிகேஷன், a by b இது டிவிஷன். a டபுள் ஸ்லாஷ் b இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். வெறும் கோஷன்ட் மட்டும் தான் தரும், ரிமைண்டர் கொடுக்காது. அதே மாதிரி a பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படி போட்டால் அது வந்து மாடலும் அர்த்தம். அது வந்து எனக்கு ரிமைண்டர் மட்டும் தான் தரும், கோஷன்ட் கொடுக்காது. a மாடுலஸ் ஆஃப் b அப்போது 10/3. ஸோ அப்போ 10 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அப்போது எனக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் a ஸ்டார் ஸ்டார் b அப்படின்னா என்ன அர்த்தம்? a பவர் b அப்படின்னு அர்த்தம். அப்போ 10/3. ஸோ எனக்கு வந்து 1000. இதுதாங்க வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது வந்து ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி அதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்ட்டு சொல்லுவோம். நான் வந்து ரிலேஷனை வந்து செக் தான் பண்ண முடியும். இது வந்து ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட பெருசாக இருக்கா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட சின்னதாக இருக்கா, இல்லை ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ரெண்டு நம்பரும் வந்து ஈக்குவலாக இல்லையா, அந்த மாதிரி நான் அதான் செக் பண்ணேன்னா நான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூலியன் வேல்யூ தாங்க கொடுக்கும். ஸோ பூலியன் வேல்யூ நான் சொன்னேன் ட்ரூ இல்லை ஃபால்ஸ். ஸோ பைத்தானில் வந்து பூலியன் வேல்யூ ட்ரூ அப்படின்னா எனக்கு வந்து எல்லா நான் ஜீரோ வேல்யூமே ட்ரூ தான். -1, 3, 9 இது எல்லாமே ட்ரூ தாங்க. அதே மாதிரி ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸ் தான். ஜீரோ மட்டும்தான் ஃபால்ஸ், ஜீரோ தவிர மற்ற எல்லாமே ட்ரூங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது, அந்த ஆப்ரேட்டர் வந்து எப்படி கம்பேர் பண்ண போகுது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ரெண்டு நம்பர்ஸுடைய ரிலேஷன்ஷிப், ரெண்டு வேரியபிள்ஸுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர். அது வந்து எனக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் சொல்லும். இப்போ அதை பார்க்கலாங்க. ஸோ நான் வந்து a greater than b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ 10 3ஓட பெருசா? ஆமாம் ட்ரூ. a less than b 10 3ஓட சின்னதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அது ஃபால்ஸ். அதே மாதிரி 10 3 சேமா அப்படின்னு கேட்குறேன். ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூ, அதாவது 10 3 சேமா. ஸோ a இருக்க இடத்துல 10ன்னு வச்சுக்கோங்க, b இருக்க இடத்துல 3, ஏன்னா அதான் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கும்போது ஃபால்ஸ். சரி, ஏவும் பியும் நாட் ஈக்குவலா? ஆமாம், ரெண்டுமே வேறு வேறு நம்பர், அது நாட் ஈக்குவல் தான். அப்போது அது ட்ரூ. அதே மாதிரி a greater than or equal to b அப்படின்னு கொடுக்கும்போது இது ட்ரூ. அதே மாதிரி a less than or equal to b, லெஸ்ஸனாக இருக்கலாம் இல்லை ஈக்குவல்டாக இருக்கலாம். அந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். 10 less than or equal to 10. இது வந்து எனக்கு ட்ரூ, ஏன்னா 10 வந்து லெஸ்ஸன் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு. ஸோ அதனால் எனக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ எப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு என்ன தந்து பாருங்கள், வெறும் ட்ரூ இல்லை ஃபால்ஸ். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா லூப் கண்டிஷன்ஸ், நான் எப்போலாம் கண்டிஷன்ஸ் செக் பண்ணணுமோ அப்போல்லாம் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் தான் கம்பேர் பண்ணேன். ரெண்டு நம்பர்ன்றது ஒரு கண்டிஷன், அது ரெண்டுமே ஒரு கண்டிஷன். ஸோ a greater than bன்றது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி a less than bன்றது இன்னொரு கண்டிஷன். ஸோ இப்போ வந்து மூணாவதாக இன்னொரு வேரியபிள் வருது, அதை கூட நான் செக் பண்ணணும். ஸோ என் கூட வந்து
ஏவையும் செக் பண்ணணும், பியும் செக் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ 2 கண்டிஷனை வந்து நான் ஒத்து வச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா அதுக்கு ஏற்ற அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்டி அண்ட் ஓஆர் அப்புறம் என்ஓடி, இது 3 தாங்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், 3 நம்பர் சொன்னேன். ஸோ இப்போ சின்னு ஒரு வேல்யூ தரேன், அது வந்து நான் 8ன்னு வச்சுக்கிறேங்க. இப்போது நான் வந்து ஏ வந்து பி கூடவும் கம்பேர் பண்ணணும், சி கூடவும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணும்போது ஏ வந்து கிரேட்டர் தென் பி அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறேங்க, ஏ கிரேட்டர் தென் பி, அப்புறம் ஏஎன்டி அப்படின்னு போட்டு அதுவே ஆரஞ்சு கலர் சிம்பிளில் காமிக்குது பாருங்கள். அதே மாதிரி ஏ வந்து கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பி, செகண்ட் கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் சி. இப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்குங்க. இந்த 2 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆனாலும், அதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் கொடுக்கும். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிரேட்டர் தென் 3, ஏவுடைய வேல்யூ 10, பியுடைய வேல்யூ 3. ஸோ அப்போ 10 கிரேட்டர் தென் 3 அது வந்து ட்ரூ. அதே மாதிரி 10 கிரேட்டர் தென் 8 அதுவும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூன்றதுனால அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஆர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் வந்து ட்ரூங்க. ஸோ இப்போது கண்டிஷன் நான் வந்து சும்மா மாற்றுறேன். சி வந்து கிரேட்டர் தென் ஏவான்னு செக் பண்ணுறேன். ஆர் சி வந்து கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறேன். இப்போது சியுடைய வேல்யூ வந்து 8ங்க, ஏவுடைய வேல்யூ 10, பியுடைய வேல்யூ 3. ஸோ அப்போது 8 வந்து 10 விட பெருசான்னு செக் பண்ணுறேன். இல்லை, அது ஃபால்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ். அதுக்கடுத்து 2வது கண்டிஷன் செக் பண்ணுறேன், சி கிரேட்டர் தென் பி. அப்போது 8 வந்து சியை விட சி 3யை விட பெருசா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போ 8 வந்து 3யை விட பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அது ட்ரூ. அப்போது நான் சொன்ன மாதிரி ஆரில் வந்து ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், இல்லை ரைட் சைடில் இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் ட்ரூ. அப்போது இந்த கேஸில் சி கிரேட்டர் தென் பி வந்து ட்ரூங்க, ஏன்னா 8 வந்து 3ஓட பெருசு. அப்போது எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆர் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது ஆருக்கு முன்னாடி இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆரில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் செகண்ட் கண்டிஷனே அதை செக் பண்ணும். திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷனை அதை எவாலுவேட் பண்ணாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் செகண்ட் கண்டிஷனை அதை எவாலுவேட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் எப்பப்பெல்லாம் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும், அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் அது கொடுக்கணும், அது எப்பவுமே எனக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படி தாங்க எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஜீரோ எல்லாமே வந்து எனக்கு ட்ரூ. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏ கிரேட்டர் தென் பின்றது ட்ரூ தான். ஸோ 5ன்றதும் பார்த்திங்கன்னா ட்ரூ தான். அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் 5 ட்ரூவாக இருக்கிறதுனால அது மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? ஏன்னா 5ன்றது எனக்கு ட்ரூ, அதனால் அது ட்ரூ. அதனால் செகண்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு எவாலுவேட்டே ஆகாதுங்க. இது வந்து என்னால் எவாலுவேட்டே பண்ணாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 5னா அது ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஜீரோனா ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ இருக்கிறதுனால செகண்ட் கண்டிஷன் எனக்கு எவாலுவேட்டே ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 5 தான் வரும். இப்போது நான் ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக்குறேன், 0ன்றது ஃபால்ஸுங்க. 0ன்றது ஃபால்ஸ்னு நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ அப்போது 0ன்றது ஃபால்ஸ்னால அப்போ எனக்கு செகண்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் செகண்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். அப்போ நம்ம கேஸில், இப்போ இந்த கேஸில் 0ன்றது எனக்கு ஃபால்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால இது செகண்ட் கண்டிஷனுக்கு போகும். செகண்ட் கண்டிஷன் அது ஏ வந்து பியோட பெருசான்னு கேட்குறேன். ஸோ அப்போது ஏ வந்து பியோட பெருசா அப்படின்னு கேட்டால் எனக்கு 2 ஆன்சர் தான் வரும். ஒன்று ட்ரூ இல்லை ட்ரூன்னு வரும், இல்லை ஃபால்ஸ் வரும். ஸோ நம்ம கண்டிஷன் படி 10 வந்து 3ஓட பெருசான்னு கேட்குறேன், அது ட்ரூ. அப்போ நான் என்ட்ரு தட்டுறேன், அது ட்ரூன்னு வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால தான் செகண்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட். ஸோ நான் நாட்ன்றதுனா நான் வந்திருக்க ஆன்சர் அப்படியே நான் வந்து நெகேட் பண்ணுறதுக்காக தான் நாட்.
ட்ரூன்னு வந்தால் அது ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு வரும். ஸோ நான் அப்படியே நாட்னு போட்டு இதை என்க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக A greater than B, A greater than C ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூன்னு தான் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த இடத்துல நமக்கு ட்ரூன்னு தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, அதனால் ஃபால்ஸ்ன்னு மாற்றணும். அப்புறம் நாட்டுன்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்னு மாறிடும். ஸோ நாட்டுன்றது பார்த்திங்கன்னா நெகேட். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து எனக்கு 3மே இருக்குங்க. அதாவது ஆரும் இருக்குது, ஆண்டும் இருக்குது, நாட்டும் இருக்குது. அப்போது எனக்கு வந்து எது ஃபஸ்ட்டு வந்து எவாலுவேட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு A greater than B அப்படின்னு தரேன். அதுக்கடுத்து ஆர் அப்படின்னு போட்டு C greater than A அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் not of B greater than C அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆண்டும் இருக்குது, ஆரும் இருக்குது, நாட்டும் இருக்குங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எது எவாலுவேட் ஆகும்னா நாட் தான் எவாலுவேட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் கால்குலேஷனுக்காக என்ன போட்டுக்கிறேன், A greater than Bன்னு போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே வெளில இருக்கா, சரி ஓகே, A greater than C அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாட் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது B greater than C அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக B greater than C வந்து எனக்கு ஃபால்ஸுங்க. அதாவது 3 வந்து 8 விட பெருசான்னு கேட்குறேன், அது ஃபால்ஸு. அப்போது நாட் ஆஃப் ஃபால்ஸ் என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த A greater than Cன்றது என்னது, A greater than Cயும் ட்ரூ. அப்போது இதுவும் ட்ரூ, இதோடைய ஆன்சரும் ட்ரூ. அப்போது ட்ரூன்னு வரும்போது ஆன்சர் வந்து என்ன வரும், ட்ரூன்னு வரும். அப்போது ட்ரூன்னு வந்ததுன்னா ஆரில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். பட் இந்த கேஸ் படி எனக்கு இங்கேயே ட்ரூ வந்துடுச்சு, அதனால் எனக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேட் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு ட்ரூன்னு தான் வரும். இது வந்து எனக்கு ட்ரூன்னு தான் வருது. இப்போ நான் வந்து இதை ஃபால்ஸாக மாற்றுறேன். அதாவது இதே கண்டிஷன் எடுத்துக்கிறேன், B. இந்த கேஸ் வந்து நான் ஃபால்ஸ் ஆக்குறேன். B greater than Aவா அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸுங்க. ஸோ நான் சொன்னபடி ஆரில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் செகண்ட் கண்டிஷனே போய் செக் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து ட்ரூ. இப்போ எப்படி ஒரு நம்பருடைய பைனரி வேல்யூ தெரிஞ்சுக்கிறது பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் ஆஃப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்றது பைனரி வேல்யூ ஆஃப் 4. அதேமாதிரி பின் ஆஃப் 6 இது பைனரி வேல்யூ ஆஃப் 6. அப்போது 4க்கு வந்து 100, 6க்கு வந்து 110. இப்போது இந்த பிட்ஸை வச்சு தாங்க வந்து ஒர்க் பண்ணோம். இதில் வந்து நான் ஆண்டு, ஆறு, எக்ஸ்ஆர் எது வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டுனா 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, இல்லைனா மற்ற எல்லாமே ஃபால்ஸ். ஆறுனா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் வந்து ட்ரூ. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் 100 இது வந்து 4க்கான பைனரி வேல்யூ. அதே மாதிரி 110 இது வந்து 6க்கான பைனரி வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆண்ட் எடுக்க போகிறோம். இப்போது ஆண்டில் வந்து இந்த 2 பிட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, 00, இதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0. அதனால் ஃபஸ்ட் நான் 0 என்ட்ரு பண்ணிக்கிறேன், அதுக்கான ஆன்சர். அதே மாதிரி ஆண்டில் ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்து 0 இருந்தால் அவுட்புட்டு 0, அதனால் இதுக்கும் 0 போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 1. ஸோ ஆண்டு கண்டிஷனில் ரெண்டுமே 1ஆக இருந்தால் அவுட்புட்டும் 1. அப்போது ஆன்சர் 100. ஸோ 100னா அப்போ அவுட்புட் வந்து 4. இதே வந்து இப்போ நான் ஆர் எடுத்தேன்னா இந்த கேஸில் வந்து நான் வந்து ஆர் எடுக்கிறேன். ஸோ ஆர்னால் வந்து நான் வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதே 100, 110 அதுக்கு நான் ஆர் எடுக்க போகிறேன். ஆர்னால் ஏதாச்சும் ஒரு பிட் 1ஆக இருந்தால் அவுட்புட் வந்து 1. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து 1, இந்த கேஸில் 1, இந்த கேஸில் 0. அப்போ இது கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா 6. இப்படி தாங்க அது ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போது நான் வந்து 4 ஆண்ட்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். 4 and 6 ஆன்சர் வந்து பாருங்கள் 4 வருது. இதே மாதிரி நான் 4 or
6 அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் 6 வருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நான் பிட் வச்சு நான் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர். அடுத்த ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா, இது வந்து 2 பர்பஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ a is equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், a is equal to a plus 8 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏவுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ 8ன்னு இருக்கும். ஏன்னா நான் வந்து ஏவுடைய வேல்யூவை 8ன்னு அப்டேட் பண்ணுறேன். அதான் வந்து a is equal to a plus 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. இப்போ வந்து இன்க்ரிமெண்ட்னா என்ன, ஒரு வேல்யூவும் ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஏ வேல்யூ கூட நான் வந்து 1 ஆட் பண்ணேன்னா a is equal to a plus 1 அப்படி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் a பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா ஆன்சர் வந்து 9. இதே நான் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணேன்னா a is equal to a minus 1 இப்படி கொடுத்து இப்போ நான் a பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 8. திருப்பி இதையே நான் கொடுத்தேன்னா ஆன்சர் வந்து 7. இது மாதிரி நான் ஒன்று வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே எக்ஸ்பிரஷனாக இன்னும் சிம்பிளாக எழுதலாம். எப்படின்னா a மைனஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இருக்கிற a வேல்யூ கூட 3 வேல்யூ கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 3 வேல்யூவை 3யை சப்ராக்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஏவுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் 4 வந்து பாருங்கள். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் எந்த ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி a ஸ்டார் ஈக்குவல் டு 3 அப்போது இருக்கிற ஏவுடைய வேல்யூ 4. அப்போ 4 × 3 12. ஸோ அப்போ a நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 12. இது மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை நம்பரை வேணால் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பரை வேணால் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஷார்ட்டாக எழுதுறதுக்கு நான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தேன்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணிடும். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் வந்து இது மாதிரி எழுதியிருக்கேன், a மைனஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு வேரியபிளுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான், பட் ஆனால் ரெண்டும் சேமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டுங்க. இப்போ வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோன்னா அதே வேல்யூ இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது ரெண்டுத்துடைய அட்ரஸுமே எனக்கு சேமாக இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸில் நான் வந்து இப்போது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன், 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 10 வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறாங்க a அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகணும்னா இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ இதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு டம்மி வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 98787 அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இப்போது திருப்பி வந்து என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு வேல்யூ இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு நான் வந்து 10 அசைன் பண்ணணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், b = 10 கொடுப்பேனா. ஸோ b = 10 கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா இதே அட்ரஸ் வந்து இன்னொரு பேர் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் தான் வந்து b. அப்போ ஏக்கும் ஒரே அட்ரஸ் தான், பிக்கும் ஒரே அட்ரஸ் தான். அப்போ ஏயும் பியும் சேம் அப்படின்னு நான் சொல்லலாம். பாருங்கள், இப்போது a உடைய வேல்யூ 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஐடி ஆஃப் a, அதே மாதிரி b உடைய வேல்யூவும் 10 தரேன். அடுத்து ஐடி ஆஃப் b, ரெண்டும் பாருங்கள் சேம் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து a இஸ் b அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருக்கிறதுனால ஏயும் பியும் சேம், அப்போது ட்ரூ. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன், c = 20 அப்படின்னு தரேன். இப்போ நான் வந்து ஏவும்
ஸோ சியோடைய அட்ரஸ் நான் காமிக்கிறேன். ஐடி ஆஃப் சி. இப்போ இது வேறு அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன், ஏயும் சியும் சேமா. ஸோ ஏ இஸ் சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டு அட்ரஸும் வேறு வேறு இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது. ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி பி இஸ் சி இது கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான். இப்போ நான் சியுடைய வேல்யூவை மாற்ற போகிறேன். சி இஸ் ஈக்குவல் டு 20க்கு பதிலாக 10 மாற்ற போகிறேன். இப்போ நான் வந்து ஐடி ஆஃப் சி கொடுக்கும்போது ஏவுடைய அட்ரஸும் சியுடைய அட்ரஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி பியுடைய அட்ரஸும் சியுடைய அட்ரஸும் சேமாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய அந்த கேஸ் படி இதே இடத்துல இன்னொரு வேல்யூ சி. ஸோ அது வந்து இன்னொரு அட்ரஸ் அசைன் பண்ணி அது அங்கே போய் வேல்யூ ஸ்டோர் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே 10ன்னு ஒரு மெமரியில் இருக்கா, அதே மெமரி அட்ரஸை அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். ஸோ பைத்தான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளில் எஃபிஷியண்ட்டாக மெமரியை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். சி அப்போ நான் டி இஸ் சி அப்படி கொடுத்தா கண்டிப்பாக ட்ரூ. வந்து ஈன்னு கொடுக்குறேன். இ இஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து டி இஸ் இ அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி டி இஸ் நாட் இ. நான் என்ன கேட்குறேன்னா, டியும் இயோ சேம் கிடையாது அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சேம் கிடையாது தான், அப்போ ட்ரூன்னு கொடுக்கும். இப்படி தாங்க வந்து ஐடி ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஒரு குரூப்பில் வந்து நம்ம தேடணும்னா அதுக்கு நான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் போட்டுச்சுங்க 33, 56, 78, 24, 89 அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, 33 வந்து அந்த நம்பரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் 33 இன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த 33 வந்து நம்பரில் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்ததுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அதே மாதிரி 89 இஸ் 89 இன் நம்பர்ஸ், இதுவும் ட்ரூ தான். அடுத்து இப்போ வந்து நம்மக்கிட்ட 789 நாட் இன் நம்பர்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா 789 வந்து நம்பர்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அப்போது அது ட்ரூ, ஏன்னா அது கிடையாது. 789 வந்து நம்பர்ஸில் இல்லை, ஸோ அதனால் அது ட்ரூன்னு சொல்லுது. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூலியன் வேல்யூ கொடுக்குது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுது. அதேமாதிரி ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுது. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுது. ஸோ இது எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேட்டர்ஸை ஏதாச்சும் ஒன்று உங்கள் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்பிரஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.